தொலைக்காட்சியின் பிரதான செய்திகள். முதலில் தலைப்புச் செய்திகள். யாழில் இன்று ஐரோப்பிய தூதுக்குழு செம்மணி விவகாரத்தில் சர்வதேசத்தின் அடுத்த கட்ட நகர்வு. வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்ட பிள்ளையான் மீண்டும் சிறைக்கு மாற்றம். பலர் முன்னிலையில் வீதியில் பெண்ணுக்கு நேர்ந்த கொடுமை. இலங்கையில் இப்படியொரு சம்பவம். சிறுவர்களுக்கு சமூக ஊடக தடை. கனடாவில் வலுக்கும் கோரிக்கை. கனடாவில் 2 வயது சிறுவனை சித்திரவதை செய்தவருக்கு தண்டனை. ஈரானுடனான போர் நிறுத்தத்தை நீடிப்பது சாத்தியமற்றது. ட்ரம்ப் அறிவிப்பு. நியூ ரங்கராஸ் தங்க சுரங்கம் மார்க்கம் அண்ட் ஸ்டீல்ஸ் 6055 ஸ்டீல்ஸ் அவென்யூ ஈஸ்ட் C102. தொடர்பான விரிவான செய்திகள். நீண்ட காலமாக இழுபறியில் இருந்த செம்மணி மனித புதுகுழி அகழ்வு பணிகளுக்கான நிதி ஒதுக்கீடு கிடைக்கப்பெற்றுள்ள நிலையில் ஐரோப்பிய ஒன்றிய குழுவினர் அகழ்வு தளத்தை நேரில் பார்வையிட உள்ளனர். இந்த நடவடிக்கை இன்று முன்னெடுக்கப்பட உள்ளது. கடந்த ஏப்ரல் 7ஆம் தேதி இவ்வழக்கு விசாரணைக்கு வந்தபோது அகழ்வு பணிகளுக்கான நிதி செலவீனங்களுக்கு நீதி அமைச்சு அனுமதி வழங்காததால் பணிகள் தாமதமடைந்தன. எனினும் கடந்த வாரம் இதற்கான நிதி நீதி அமைச்சினால் உத்தியோகபூர்வமாக விடுவிக்கப்பட்டுள்ளது. இது தொடர்பான முன்னேற்றங்கள் குறித்து ஆராய்வதற்காக இன்று யாழ்ப்பாணம் நீதவான் நீதிமன்றில் வழக்கு மீண்டும் விசாரணைக்கு எடுத்துக் கொள்ளப்பட உள்ளது. நிதி விடுக்கப்பட்டுள்ள நிலையில் திட்டமிட்டபடி எதிர்வரும் ஏப்ரல் 27ஆம் தேதி செம்மணி பகுதியில் அகழ்வு பணிகளை ஆரம்பிப்பது குறித்து இன்றைய நீதிமன்ற அமர்வில் இறுதி தீர்மானம் எட்டப்படும் என எதிர்பார்க்கப்படுகிறது. செம்மணி மனித புதுகுழி அடையாளம் காணப்பட்ட சித்துபாத்தி இந்துமையான பகுதியை 4 அடங்கிய ஐரோப்பிய ஒன்றிய குழுவினர் இன்று நேரில் பார்வையிட உள்ளனர். இதற்கான அனுமதியை யாழ்ப்பாணம் நீதவான் நீதிமன்றம் ஏற்கனவே வழங்கியிருந்தது. சர்வதேச ரீதியில் அவதானிக்கப்படும் இந்த விவகாரத்தில் ஐரோப்பிய ஒன்றியத்தின் இந்த விஜயம் மிக முக்கியமானதாக கருதப்படுகின்றமை குறிப்பிடத்தக்கது. பிள்ளையான் எனப்படும் கிழக்கு மாகாண முன்னாள் முதலமைச்சர் ஸ்வினீசத்துறை சந்திரகாந்தன் சிறைச்சாலைகள் மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வந்த நிலையில் மீண்டும் சிறைச்சாலைக்கு மாற்றப்பட்டுள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது. அதற்கமைய வெலிசர கடற்படை தளத்தில் உள்ள சிறை கூடத்திற்கு அவர் அழைத்து செல்லப்பட்டுள்ளதாக சிறைச்சாலைகள் ஊடக பேச்சாளர் AC கஜநாயக்க ஊடகம் ஒன்றுக்கு தெரிவித்துள்ளார். இந்த நிலையில் கைதி ஒருவருக்கு வழங்க வேண்டிய அனைத்து வசதிகளும் பிள்ளையானுக்கும் வழங்கப்பட்டுள்ளதாக சிறைச்சாலைகள் ஊடக பேச்சாளர் சுட்டிக்காட்டியுள்ளார். எனினும் ஏதேனும் விசேட தேவைகள் ஏற்படும் பட்சத்தில் அதனை உரிய முறையில் சிறைச்சாலைகள் அத்தியட்சகருக்கு அறிவிக்க வேண்டும் எனவும் கிடைக்கும் கோரிக்கைகளை சட்ட ரீதியாக அணுகி இயலுமான விடயங்கள் செய்து கொடுக்கப்படும் எனவும் ஊடக பேச்சாளர் குறிப்பிட்டுள்ளார். முன்னதாக கிழக்கு பல்கலைக்கழகத்தின் முன்னாள் உபவேந்தர் ரவீந்திரநாத் சுப்பிரமணியம் கடத்தப்பட்டு கொலை செய்யப்பட்டமை தொடர்பில் பிள்ளையான் கைது செய்யப்பட்டு தடுப்பு காவலில் விசாரணைக்கு உட்படுத்தப்பட்டார். அதனைத் தொடர்ந்து நீதிமன்ற உத்தரவிற்கு அமைய தற்போது விளக்கமறியலில் வைக்கப்பட்டுள்ள அவருக்கு எந்தவித அடிப்படை வசதிகளும் வழங்கப்படவில்லை என அவரின் கட்சி ஆதரவாளர்களால் குற்றச்சாட்டு முன்வைக்கப்பட்டமை குறிப்பிடத்தக்கது. குருநாகல் கொகரெல்ல பகுதியில் பெண் ஒருவரை தாக்கிய சம்பவம் தொடர்பில் சமூக வலைதளங்களில் பரவிய காணொலியை தொடர்ந்து 9 சந்தேக நபர்கள் கைது செய்யப்பட்டுள்ளதாக கொகரெல்ல போலீசார் தெரிவித்துள்ளனர். இந்த சம்பவம் கடந்த வியாழக்கிழமை மெடலந்த பகுதியில் இடம்பெற்றுள்ளது. பொது வீதியொன்றில் வைத்து ஒரு குழுவினர் பெண்ணை தாக்குவது குறித்த காணொலி சமூக வலைதளங்களில் வெளியாகியிருந்தது. தாக்குதலின் பின்னர் தலைமறைவாகியிருந்த சந்தேக நபர்களை கைது செய்வதற்காக கொகரெல்ல போலீசார் மேற்கொண்ட விசாரணைகளை அடுத்து கடந்த ஞாயிற்றுக்கிழமை 9 சந்தேக நபர்கள் கைது செய்யப்பட்டனர். சம்பவம் தொடர்பில் பாதிக்கப்பட்ட பெண், நாங்கள் ஒரு புத்தாண்டு கொண்டாட்ட நிகழ்ச்சிக்கு சென்றிருந்தோம். அது முடிந்த பிறகு நாங்கள் வீட்டிற்கு திரும்பினோம். அங்கே சாப்பிட்டுவிட்டு புறப்படலாம் என்றெண்ணி சுமார் 1.5 மணி நேரம் நாங்கள் அங்கேயே தங்கியிருந்தோம். நாங்கள் வீட்டிற்கு திரும்பிக் கொண்டிருந்த வழியில் அவளுடைய மூத்த சகோதரியின் மகனொருவன் திடீரென எங்கள் காரின் முன்பாக வந்து குதித்தான். அவன் சாலையின் நடுவே வந்து நின்றான். வாகனம் வருவதை அவன் பார்த்திருந்த போதிலும் அவன் ஓரமாக விலகி செல்லவில்லை. அவன் காரின் முன்பாக பேனட் பகுதிக்கு அருகில் நின்று கொண்டான். என் கணவர் உடனடியாக பிரேக் பிடித்து காரை நிறுத்திய மறுகணமே திடீரென்று ஒரு கும்பல் இரும்பு தடிகள் மற்றும் வாள்களுடன் வெளியே பாய்ந்து வந்து எங்களை ஈவிரக்கமின்றி தாக்கியதாக கூறியுள்ளதாகவும் தெரிவிக்கப்படுகின்றது. உறவினர்களுக்கு இடையிலான தகராறு காரணமாகவே இந்த தாக்குதல் நடத்தப்பட்டுள்ளதாக ஆரம்பகட்ட விசாரணைகளில் தெரிய வந்துள்ளது.
தாக்குதலுக்குள்ளான பெண் சிகிச்சைக்காக வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டிருந்தவுடன் தற்போது அவர் குணமடைந்து வீடு திரும்பியுள்ளார். மேலும் சம்பவம் தொடர்பான மேலதிக விசாரணைகளை கொகரில்ல போலீசார் மேற்கொண்டு வருகின்றனர். கனடாவில் கியூபெக் மாகாணத்தை சேர்ந்த பெற்றோர்கள் மற்றும் தொழில்நுட்ப வல்லுநர்கள் ஒன்றிணைந்து 16 வயதிற்குட்பட்ட சிறுவர்கள் சமூக ஊடக கணக்குகளை உருவாக்குவதை தடை செய்ய வேண்டும் என்று மத்திய அரசிடம் மனு அளித்துள்ளனர். ஏஜ் ஸ்டாண்டர்ட் என்ற பெயரில் இயங்கும் இந்த அமைப்பு தொழில்நுட்பம் மற்றும் துணிகர மூலதன துறைகளை சேர்ந்த 7 முக்கிய நபர்களால் வழிநடத்தப்படுகிறது. இந்த தடங்கள் எவ்வாறு செயல்படுகின்றன என்பதையும் அவை ஏன் தங்களை ஒழுங்குபடுத்திக் கொள்ள முன்வருவதில்லை என்பதையும் நாங்கள் அறிவோம். எங்கள் குழந்தைகள் வளர்ந்து வரும் சூழலை ஆய்வு செய்த பிறகே இந்த கோரிக்கையை முன்வைக்கின்றோம் என இந்த அமைப்பின் செய்தி தொடர்பாளர் ஜீன் செபாஸ்டியன் ஜிரோக்ஸ் தெரிவித்துள்ளார். 16 வயதிற்குட்பட்டவர்கள் சமூக ஊடகங்களை பயன்படுத்துவதை தடுக்க வலுவான சட்டம் இயற்றப்பட வேண்டும் என வலியுறுத்தப்பட்டுள்ளது. ஆஸ்திரேலியாவில் பின்பற்றப்படுவதை போன்று 3ஆம் தரப்பு நிறுவனங்கள் மூலம் பயனர்களின் வயதை கண்காணிக்கும் முறையை அமுல்படுத்த வேண்டும் என கோரப்பட்டுள்ளது. இந்த நடைமுறையை சமூக ஊடக நிறுவனங்களிடம் விடாமல் கனடிய வானொலி, தொலைக்காட்சி மற்றும் தொலைத்தொடர்பு ஆணையம் நேரடியாக கண்காணிக்க வேண்டும் என பரிந்துரை செய்யப்பட்டுள்ளது. கனடாவில் தனது காதலியின் 2 வயது மகனை கழுத்தை நெரித்தும் காலால் எட்டி உதைத்தும் சித்திரவதை செய்த பிரிட்டிஷ் கொலம்பியாவை சேர்ந்த ஒருவருக்கு 6 மாத சிறை தண்டனை விதித்து நீதிமன்றம் தீர்ப்பளித்துள்ளது. வீட்டில் வைக்கப்பட்டிருந்த ரகசிய கேமராவில் இந்த கொடூர காட்சிகள் பதிவாகி இருந்தன. பாதிக்கப்பட்ட குழந்தையின் அடையாளத்தை பாதுகாப்பதற்காக குற்றம் சாட்டப்பட்ட நபரின் பெயர் KJM என குறிப்பிடப்பட்டுள்ளது. இவர் தனது காதலியுடன் வசித்து வந்த போது அந்த குழந்தைக்கு ஒரு தந்தை முறையான பராமரிப்பாளராக இருந்துள்ளார். கடந்த மாதம் நடைபெற்ற விசாரணையில் கழுத்தை நெரித்து தாக்கியது மற்றும் உடல் ரீதியாக துன்புறுத்தியது ஆகிய 2 குற்றச்சாட்டுகளையும் அவர் ஒப்புக்கொண்டார். நீதிமன்ற தீர்ப்பின்படி 2 நாட்களுக்குள் 2 முறை இந்த தாக்குதல்கள் நடந்துள்ளன. படுக்கை அறையில் இருந்த குழந்தையை எட்டி உதைத்து பின்னர் தரை விரிப்பில் வைத்து கழுத்தை நெரித்துள்ளார். அப்போது அந்த பிஞ்சு குழந்தை வலியால் அரறியுள்ளது. 2 நாட்கள் கழித்து குழந்தை அழுது கொண்டிருந்த போது மீண்டும் அறைக்குள் சென்றவர் குழந்தையின் தலையிலேயே எட்டி உதைத்துவிட்டு அங்கிருந்து சென்றுள்ளார். குழந்தையின் உடலில் ஏற்பட்ட சிராய்ப்புகளை கண்டு சந்தேகம் அடைந்த தாய் ரகசிய கேமரா காட்சிகளை ஆய்வு செய்த போது இந்த கொடூரங்கள் வெளிச்சத்திற்கு வந்தன. பாதுகாப்பாக இருக்க வேண்டிய படுக்கையறையிலேயே நம்பகமான ஒருவரால் இந்த குழந்தை தாக்கப்பட்டுள்ளது. இவ்வளவு சிறிய வயதில் இழைக்கப்பட்ட இந்த வன்முறை குழந்தையின் எதிர்காலத்தில் நீண்டகால பாதிப்பை ஏற்படுத்தும். இது எவ்வகையிலும் மன்னிக்க முடியாத குற்றம் என இந்த வழக்கை விசாரித்த நீதிபதி தமீரா தனது தீர்ப்பில் கூறியுள்ளார். ஈரானுடனான போர் நிறுத்தம் வாஷிங்டன் நேரப்படி புதன்கிழமை மாலைக்குள் முடிவுக்கு வரும் என்று இப்போது கருதுவதாகவும், ஆனால் ஒரு உடன்பாடு எட்டப்படாவிட்டால் அதை மேலும் நீட்டிப்பது மிகவும் சாத்தியமற்றதெனவும் அமெரிக்க ஜனாதிபதி டொனால்ட் ட்ரம்ப் தெரிவித்தார். ஏப்ரல் 7ஆம் தேதி மாலை தொடங்கிய இந்த போர் நிறுத்தம் முதலில் 2 வாரங்களுக்கு நீடிக்கும் என்று திட்டமிடப்பட்டிருந்த நிலையில் நான் அதை நீட்டிப்பது மிகவும் சாத்தியமற்றதென்று ட்ரம்ப் ப்ளூம்பெர்கிற்கு அளித்த ஒரு தொலைபேசி நேர்காணலில் கூறியுள்ளார். அத்துடன் ஒரு மோசமான ஒப்பந்தத்தை செய்ய நான் அவசரப்பட போவதில்லை, நமக்கு உலகிலுள்ள அத்தனை நேரமும் இருக்கிறது எனவும் ட்ரம்ப் அந்த நேர்காணலில் மேலும் குறிப்பிட்டுள்ளார். இத்துடன் செய்திகள் யாவும் நிறைவு பெறுகின்றன. மேலதிக செய்திகளை அறிந்து கொள்வதற்கு www.tamilaram.com எனும் இணையதளத்தை பார்வையிடுங்கள்.